நமக்கு சுதந்திரம் கிடைச்ச ஆகஸ்ட் 15 1947க்கு முன்னாடி இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற ஜனவரி 26 குடியரசு தினத்தை தான் நம்ம சுதந்திர தினமாகவே கொண்டாடி இருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947. ஆனால் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கின ஆண்டு வந்து 1950. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு நம்ம எந்த சட்டத்தை பயன்படுத்தணும், போலீஸு, கோர்ட்டு இதெல்லாம் வந்து எந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு இயங்குச்சு, இது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் 1950 வரை இந்தியா வந்து ஒரு டாமினியன் நாடாக தான் இருந்திருக்கு. அதாவது வரையறுக்கப்படாத ஒரு நாடாக இருந்திருக்கு. பெயர் அளவில் இங்கிலாந்து மன்னர் தான் இங்கே தலைவராக இருந்திருக்கிறாரு. அவரை பிரதிநிதித்துவப்படுத்த கவர்னர் ஜெனரல் இருந்திருக்கிறாரு. 1950 நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஒரு முழுமையான குடியரசு நாடாகுது. நமக்கான புதிய சட்டம் எழுதப்படுற வரை ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்காக உருவாக்கின இந்திய அரசு 1935 அப்படிங்கக்கூடிய அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்திருக்கு. நமக்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்ட புத்தகம் வந்து நவம்பர் மாதம் 1949 உருவாகியிருக்கு. ஆனாலும் 2 மாதம் பொறுத்து இருந்து ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்குது. 1930ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழு சுதந்திரத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள் ஜனவரி 26, 1930. அன்னையிலிருந்து 1947 வரை கிட்டத்தட்ட 17 வருஷமாக வந்து ஜனவரி 26 தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தலைவர்கள் வந்து சுதந்திர தினமாக கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் இறுதியாக சுதந்திரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிடைச்சிருக்கு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜனவரி 26ஆம் தேதியை கௌரவப்படுத்துறதுக்காகவும் அதை யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்மளுடைய தலைவர்கள் வந்து ஜனவரி 26 குடியரசு தினமாக உருவாக்கியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம் வந்து 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்த வரலாறு என்னையை போலவே இப்போதான் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.